ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு சூப்பர் ஸ்வீட்டான பவுண்டி சாக்லேட் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் இலக்கி எடுத்திருக்கேன். ரவுண்ட் கவரிங்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை பல்ஸ் மோடில் மிக்சியில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் தேங்காவை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு 3/4 கப்புக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்டஃபிங்னால கொஞ்சம் திக்காவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு பிளேட்ல மாற்றி ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உருண்டை பிடிக்கணும். நான் வந்து ஓவல் அண்ட் சர்க்கிள் ஷேப் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோதான், இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட்டோட கவரிங்கை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பால். இந்த டார்க் சாக்லேட்டை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணணும். நீங்கள் இதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டைரெக்டாகவே பேனில் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோகோனட் பால்ஸ்லாம் எடுத்துகிட்டு டார்க் சாக்லேட்டில் போட்டு நல்லா எல்லா சைடும் டார்க் சாக்லேட் படுற மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பர் அண்ட் டெலிஷியஸ் அண்ட் ஸ்வீட்டான பவுண்டி சாக்லேட் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஸோ டாடா.